திருப்பாடல்கள் 1:1 சொல்லுது, நற்பேறு பெற்றோர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீய வழி நில்லாதவர், இகழ்வாரின் குழுவினில் அமராதவர். இப்போ சாத்தான் இரண்டு விதமான விஷயங்களை நம்மளுக்கு கற்பிக்கிறான். அந்த விஷயங்கள் நம்ம அதன்படி நடக்கணுமா அப்படின்றத ஒவ்வொருவரும் சிந்தித்து பாடுறோம். முதல்ல செய்யும் தொழிலே தெய்வம், இரண்டாவது காசேதான் கடவுளடா, கடவுளுக்கும் இது தெரியுமடா அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு விதமான ஃபிலாசபி நம்ம முன்னாடி வைக்கிறான். நம்மளுக்கும் டிஃபால்ட்டாக அந்த ரெண்டு ஃபிலாசபி மைண்டில் இருக்கும். எப்போவுமே எங்கே போனாலும் காசே தான் கடவுளடா அப்படின்ற மாதிரி இருப்போம். ரெண்டாவது செய்யும் தொழில் தெய்வம், எங்கே போனாலும் ஒரு பழமொழியாக எடுத்து விடுவோம். அது கிடையாது. இப்போது சீமோன் ராயப்பர் இருக்கார் இல்லையா, ராயப்பர் என்ன தொழில் செஞ்சுட்டு இருந்தார்? அவர் மீன் பிடிச்சிட்டு இருந்தார். அவருக்கு செய்யும் தொழில் தெய்வமா? இல்லை, தெய்வம் அவரை அழைத்தார். அதனால் அதோடைய பணி மீன் பிடிக்கிற தொழில் அந்த தெய்வம் கிடையாது. அந்த தொழில் ஆண்டவர் சொன்ன அந்த பணியை நிறைவேற்றுவது தான் அவருடைய முக்கியமான வேலை. ஸோ ஒர்க் இஸ் ஒர்ஷிப் இல்லை, ஒர்ஷிப் பண்ணுறது தான் நம்முடைய ஒர்க். நம்பர் 1. நம்பர் 2, காசே தான் கடவுளடா கிடையாது. உனக்காக தன் உயிரை மாய்த்து இரத்தத்தை சிந்தினார் இல்லையா, அவர்தான் தெய்வம். காசு கடவுள் கிடையாது. இது அந்த சாத்தானுக்கே தெரியும். நன்றி.